முட்டாள் நடிகர்கள் நமக்கு பாடம் எடுப்பதற்காக புதிதாக கிளம்பி வந்திருக்கிறார்கள். பனையூருக்கு வெளியே நம்ம போனதே இல்லையே, அதுதான் பிரச்சனை. பனையூர் பங்களாவை தாண்டி வாழ்நாளில் வெளியிலேயே வராத ஒருத்தன் தான் திடீரென்று தினத்தந்தி பேப்பரை திறந்து பார்த்துவிட்டு பாலிமர்னு ஒரு பொய்மர் சேனலை பார்த்துவிட்டு ஐயோ நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்னது இந்திரா காந்தி செத்துட்டாரா அப்படின்னு அலறிக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுருக்கமாகவே நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக உயர்ந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்றைக்கு சில நடிகர்கள் புதிதாக முளைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஒரு கூட்டத்தை போட்டு அவர்கள் பேசுகிறார்கள், தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி இருக்கிறது, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போகிறோம் என்று. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தானா இந்த கூட்டத்தில் 70% பெண்கள் நிறைந்து வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 33% பெண்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 33% பெண்களில் 40% பெண்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்ட ஒரு தரவு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏன் பேசுறானுங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து தினத்தந்தி, தினமலர், தினமணி, தினகரன், முரசொலி, எம்ஜிஆர், நமது அம்மா ஏதோ ஒரு பத்திரிகையை படிச்சு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். மாற்று கருத்துள்ள பத்திரிகையாக இருந்தாலும் அதை படிப்போம். என்ன சிக்கலாயிருச்சு அப்படின்னா, 2025 திடீரென்று அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பிய நடிகர் ஒருவர் திடீரென்று ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு தினத்தந்தி பேப்பரை திறந்து பார்த்த உடனே, என்னது இது, கொலை நடக்குது, என்னது இது, கொள்ளை நடக்குது, என்ன நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பனையூருக்கு வெளியே நம்ம போனதே இல்லையே, அதுதான் பிரச்சனை. பனையூர் பங்களாவை தாண்டி வாழ்நாளில் வெளியிலேயே வராத ஒருத்தன் தான் திடீரென்று தினத்தந்தி பேப்பரை திறந்து பார்த்துவிட்டு பாலிமர்னு ஒரு பொய்மர் சேனலை பார்த்துவிட்டு ஐயோ நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்னது இந்திரா காந்தி செத்துட்டாரா அப்படின்னு அலறிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பெண்களுடைய பாதுகாப்பில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு நான் பேச வந்திருக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறாரே அந்த நடிகர், அந்த நடிகர்களுடைய திரைப்படத்தில் எதற்காக பெண்களை ஆபாசமாக ஆட வைத்து நடன காட்சியை வைக்கிறார்கள்? அதை பார்க்கின்ற இளைஞர்களுடைய மனதில் ஏற்படுகின்ற தாக்கங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சமீபத்தில் ஒரு திரைப்படம், கோட் அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த படத்துல மட்டை அப்படின்னு ஒரு சாங்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னு. மட்டை அப்படின்ற வார்த்தையை வைத்து ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டுல திரிஷாவுக்கு என்ன வேலை? அந்த படத்துல ஹீரோயின் வேற ஒருத்தங்க, துணை நடிகர்கள் வேற ஒருத்தங்க. அந்த பாட்டில் திரிஷாவுக்கு என்ன வேலை? இவர் நம்மிடம் வந்து பெண்களை நாம் போற்ற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் வீட்டில் பெண்களுக்கு நடக்கின்ற குற்றங்கள், வெளியில் பெண்களுக்கு நடக்கின்ற குற்றங்கள், இந்த குற்றங்களில் இருந்தெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு இல்லம் வேண்டும் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கருதுகோள். 1969 அப்படி ஷார்ட் ஸ்டே ஹோம் அப்படின்னு வீட்டில் பாலியல் துன்புறுத்தல்களாலேயோ அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றத்தாலேயோ பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் சின்ன ஒரு குறைந்தபட்சத்திற்காக ஒரு பாதுகாப்புக்காக எங்க போய் தங்குறதுன்னு அப்படி ஒரு இல்லத்தை 1969 உருவாக்கினார்கள். 1969 உருவாக்கின திட்டத்துக்கு பிரதமர் மோடி அவர்தான் பேர் மாற்றுறதுல வல்லவராச்சே. 2016 அந்த திட்டத்திற்கு வேறு ஒரு பெயர் வைக்கிறார். 2021 அந்த திட்டத்திற்கு சக்தி சதான் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த சக்தி சதான் இல்லங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எத்தனை இருக்கின்றன என்கின்ற பட்டியல் இதோ இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் எத்தனை இருக்கின்றன தெரியுமா? அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் 36 பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் செயல்படுகின்றன. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குற்றச்சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக 36 இல்லங்கள் இருக்கின்றன. இது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு கொடுத்த அறிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை இருக்கிறது தெரியுமா? 0. முட்டை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையிலிருந்தும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களிலிருந்தும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற இல்லங்களின் எண்ணிக்கை முட்டை. இவர்கள் நம்மை பார்த்து பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்று.
இதோ இன்னொரு பட்டியல் வைத்திருக்கிறேன். சமீபத்துல ஒரு தனியார் அமைப்பு, சரி இதுவாது வேற ஒருத்தவங்க கொடுத்த அறிக்கை, ஒரு தனியார் அமைப்பு அவதார் அப்படின்னு ஒரு தனியார் அமைப்பு, அந்த அமைப்பு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியல் என்று ஒரு பட்டியலை தயாரித்திருக்கிறது. அந்த பட்டியலில் இந்தியா முழுவதும் பட்டியல் எடுக்கிறாங்க. அந்த பட்டியல்ல 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை அல்லது 1 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இடங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு அறிக்கையில் முதல் இடத்தில் திருச்சி, 2 வேலூர், 3 ஈரோடு, 4 சேலம், 5 திருப்பூர், 6 புதுச்சேரி, முதல் 10 இடங்களில் 4 நகரங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த முட்டாள் நடிகர்கள் நமக்கு பாடம் எடுப்பதற்காக புதிதாக கிளம்பி வந்திருக்கிறார்கள். இதுவே பெண்களுக்கு பாதுகாப்பாக அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் என்று எடுத்து பார்த்தால் அதில் முதல் இடத்தில் இருப்பது சென்னை, 9வது இடத்தில் கோயம்புத்தூர், 10வது இடத்தில் மதுரை மாநகரம். இந்த 10 பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் ஒரு இடத்தில் கூட உத்தரப்பிரதேசத்து நகரங்கள் இல்லை. ஏன் இந்தியாவின் தலைநகரமாகிய டெல்லி கூட இல்லை. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது சென்னை. அந்த சென்னையில் கூட்டம் போட்டு அந்த நடிகர் பேசுகிறார், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. பாதுகாப்பு இல்லாமல் தானா இங்கே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்திருக்கிறார்கள். 50 பேர் ஆம்பளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பின்னாடி பாருங்க 300 பேருக்கு மேல பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இது யார் கொடுத்த நம்பிக்கை? தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் இன்னொரு பட்டியல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுதுன்னு ஒரு புழுகு. தமிழ்நாட்டில் இதுவரை 2022 வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 9207. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 9207. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட 3 மடங்கு பெரிய மாநிலம். ஆனால் அங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 65,743. 10-11 மடங்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விட உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக நடக்கிறது. இந்த நடிகர் தான் இந்தியா முழுக்க எனக்கு ரசிகர்கள் இருக்கிறதா சொல்றாரு. போய் உத்தரப்பிரதேசத்துல கட்சி தொடங்கி பேசு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. தமிழ்நாட்டில் பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதோ இன்னொரு பட்டியல் இருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்கிறதுன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவுண்ட் எடுக்கிறாங்க. கவுண்ட் எடுத்து இந்தியாவில் சராசரியாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடப்பது அப்படின்னு ஒரு கவுண்ட். இந்திய சராசரியை விட அதிகமான குற்றங்கள் நடக்கும் மாநிலங்கள் அப்படின்னா 10 மாநிலங்கள். அந்த 10 மாநிலங்களில் தமிழ்நாடு இல்லை. ஆனால் பாஜக ஆளுகின்ற டெல்லி இருக்கிறது, ராஜஸ்தான் இருக்கிறது, மத்திய பிரதேசம் இருக்கிறது, உத்தராகண்ட் இருக்கிறது, மகாராஷ்டிரா இருக்கிறது. தமிழ்நாடு பட்டியலிலேயே கிடையாது. அந்த தமிழ்நாட்டை பார்த்து இந்த நடிகர் பேசுகிறார், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. இந்திய அரசாங்கத்திற்கு பெண்கள் பாதுகாப்பில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம் என்று எந்த மாநிலத்தை குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? ஒன்றிய அரசு அல்ல, வேர்ல்டு பேங்க் குறிப்பிடுகிறது, இன்டர்நேஷனல் வேர்ல்டு பேங்க் குறிப்பிடுகிறது. இதோ என் கையில் ஆதாரம் இருக்கிறது. தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல், a home away from home. வீட்டுக்கு வெளியே ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று உலக வங்கி பாராட்டு சான்றிதழ் கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவே இந்த திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையின் நிறைவு பகுதியில் ஒரு இலங்கையைச் சேர்ந்த பெண், திலக்ஷனா என்ற பெண், இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து குடியேறிய ஒரு பெண். அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார்? நான் எந்த காலத்திலும் குடும்பத்திற்குள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. நான் எந்த காலத்திலும் வீட்டுக்கு அடிமையாக இருக்க விரும்பவில்லை. நான் என்னுடைய தொழிலில் முன்னேறிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். சொந்தமாக ஒரு இசையமைக்கும் ஸ்டுடியோ கட்டி சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையோடு நான் சென்னைக்கு வந்தேன். எங்கே தங்குவது என்று தெரியாமல் பிரிந்தேன். அப்போது திறந்தது தோழி விடுதி. இப்போது நான் பாதுகாப்பான உணர்வோடு தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று இலங்கையில் இருந்து வந்த திலக்ஷனா பேட்டி கொடுத்ததை உலக வங்கி தன்னுடைய இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறது. இந்த நடிகருக்கு படிப்பறிவு இருந்தால் போய் படித்து தெரிந்து கொள்ளட்டும். தமிழ்நாட்டில் அதுவும்
இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக கருதப்படுகின்ற சென்னை மாநகரத்தில் உட்கார்ந்து கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறார். அந்த பெண்களுக்கான பாதுகாப்புக்கு உலகத்துக்கே முன்னோடியாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, பெண்களுக்கு எதிராக எந்த குற்றங்கள் நடந்தாலும் காவல் உதவி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை எடுத்து போட்டு என்ன சொல்றான்னா, உலக வங்கிக்கார இந்தியா முழுக்க எல்லா மாநிலமும் இப்படி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையினுடைய அமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் செயல்படுத்துகின்ற திட்டங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உலகம் சான்றிதழ் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடிகர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்பதற்கு பக்கம் பக்கமாக என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களோடு நான் வந்து பேசுகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறாரே அந்த பந்தா நடிகர், அந்த நடிகர் இப்படி ஏதாவது ஒரு ஆதாரத்தை, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் நடக்கின்றன என்று நிரூபித்து விட்டால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எதையும் நிரூபிப்பதற்கு வக்கில்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை. ஒன்றிய அரசு தான் சொன்னது குழந்தைகளை குறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஒன்றிய அரசு சொன்னதால் மட்டுமல்ல, நம்ம வீட்டு பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காகவும் பிறந்த பிள்ளை ஆரோக்கியமா வளரணுன்றதுக்காகவும் ஒத்த பிள்ளை பெற்று அந்த ஒத்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கப் போகிறேன் என்று இந்த ஒன்றிய அரசு சொல்லுகிறது. அதற்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தெலுங்கானா முதலமைச்சர் நேற்றைக்கு அவருடைய மாநில சட்டமன்றத்தில் போய் தமிழ்நாடு காட்டிய வழியில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இது நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஒரே ஒரு குடும்பம் வளர்கிறது, ஒரே ஒரு குடும்பம் வளர்கிறது என்று பேசுகிறார். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் வாரிசுகள் இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் தேர்தலில் போட்டியிட்டார். முதல் தேர்தலில் வெற்றியை கொடுத்தார்கள். அடுத்த தேர்தலில் அவர் என்ன ஆனார்? ஓபிஎஸ் மகன் என்ன ஆனார் என்பது மட்டுமல்ல, ஓபிஎஸ்ஏ என்ன ஆனார் என்று தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு விரட்டி அடித்திருக்கிறது. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகனை பாகுபலி போல பில்டப் கொடுத்து கூட்டிட்டு வந்தார். தமிழ்நாடு நீ வீட்டுக்கு போய் ஓரமா உட்காருப்பான்னு வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. மக்களால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அமைச்சராகிறார். ஆனால் ஒரு பை எலெக்ஷன்ல போட்டியிட வக்கில்லாத நீ 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்றியே. இப்ப உண்மையிலே கவலைப்பட வேண்டியது யாரு அப்படின்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் முந்தா நாள் குடிச்ச நோம்பு கஞ்சியோட சூடு ஆடுறதுக்கு முன்னால மானத்தை கொண்டு போய் அமித்ஷாவிடம் அடகு வைத்து வந்திருக்கிறார். மானத்தை அடகு வைத்து விட்டு வந்திருக்கிறார். இந்த மானத்தை அடகு வைத்து வைத்த வந்த பேர்வழிகளை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது, ஒருபோதும் மன்னிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதோ இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு மேம்பாலத்தின் கீழே நாம் உட்கார்ந்து இந்த கூட்டத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மேம்பாலத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கின்ற இந்த கூட்டம் மட்டுமல்ல, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டம் சென்னைக்கு வந்தாலும் இந்த மேம்பாலத்துக்கு கீழே மட்டுமல்ல மேலேயும் இறைப்பாற முடியும் என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசு தொடர வேண்டும். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி.